Hi guys, welcome to Muppari Training Academy. So Muppari Training Academy சார்பில் இந்தியன் கோஸ்ட் கார்ட், ஏர்ஃபோர்ஸ், நேவி அண்ட் தென் ஆர்மிக்கான எக்ஸாம்ஸ் வந்து நடக்க போகுது இந்த வருஷம். ஸோ அதற்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுற டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15/1/2021 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆஃப்லைன் கிளாஸஸ் அதாவது டைரக்ட் கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11/1/2021 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ டைரக்ட் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு அட்மிஷன்ஸ் டீடைல்ஸ் பற்றி எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 7200400395 அல்லது 7200400398. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ரிக்ரூட்மெண்ட் வந்திருக்குங்க. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் குரூப் எக்ஸ்ல இருந்தும் குரூப் ஒய்ல இருந்தும் நமக்கு வந்து ரிக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ என்னென்ன கேட்டகரி கேட்டிருக்காங்கன்றதும் சொல்லியிருக்காங்க. இதில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்பத்துலேருந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 22 ஜான்வரி 2021 7th பிப்ரவரி 2021 வரையும், அதாவது பொங்கல் கழிச்சு 22ஆம் தேதி ஜனவரி மாதம் 22ஆம் தேதியில தொடங்கி 7ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2021 வரையும் அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் நமக்கு எப்பதான் சரி எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் தான் எக்ஸாம் நடக்க போகுது. 18th ஏப்ரல்ல இருந்து 22nd ஏப்ரல் வரையும் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. சோ இந்த டீடைல்ஸ் வந்து பக்காவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க 22nd. சோ எப்ப க்ளோஸ் ஆக போகுது 7th பிப்ரவரி. சோ அதே மாதிரி எப்ப எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா 18th ஏப்ரல், அதே மாதிரி 22nd ஏப்ரல் வரையும் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. ஓகே, அடுத்தது அப்ளிகேஷன் இங்க வந்து கொடுத்துருக்கோங்க. இந்த வெப்சைட் குள்ள நீங்க போனீங்கன்னா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இங்க 2 வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க போனீங்கன்னா ஏர்மேன் செலக்ஷனுக்கான அப்ளிகேஷனை வந்து டைரக்டா ஃபில் பண்ணலாம். ஸோ என்னென்னலாம் இருக்க போகுது, அதெல்லாம் என்னென்னலாம் நீங்க எடுத்துட்டு போகணும், சர்டிபிகேட் வந்து ஃபில் பண்ணும்போது என்னென்னலாம் இருக்கணும் எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். அது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைன்னு பாத்தீங்கன்னா நீங்க 10th மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ண ஒரு சர்டிபிகேட் வேணும். அதே மாதிரி 10th +2 ஆர் ஈக்குவலன்ட் மார்க் ஷீட், அதாவது 10th +2 படிச்சிருப்பீங்க அந்த ஒரு மார்க் ஷீட் வேணும். இல்லனா ஈக்குவலண்டா டிப்ளமோ படிச்சிருப்பீங்க 3 இயர்ஸ் இன்ஜினியரிங் இன் டிப்ளமோ, அந்த சர்டிபிகேட் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா பாஸ்போர்ட் சைஸ் ரீசன்ட் கலர் போட்டோகிராஃப் தாங்க வேணும். அதாவது வந்து அதோட சைஸ் எவ்வளவு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 10 KB ல இருந்து 50 KB குள்ள ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி the photograph is taken candidate holding a black state in front of his chest and with his name and date of photograph taken clearly written. அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல உங்க உருவம் இருக்குல்ல, உங்க உருவத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பிளாக் கலர் செஸ்ட் வைக்க சொல்றோம். அதாவது ஒரு லைனை போட்டு இதுல வந்து உங்களுடைய பெயர், உங்க நேம், அப்ப நீங்க வந்து யாராவது ஒரு பேர் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சஞ்சய்ன்ற ஒரு நேம் போட்டு அவருக்கு கீழே வந்து அவர் எப்ப நீங்க பிறந்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த், சாரி எப்ப போட்டோ எடுத்தீங்களோ அந்த போட்டோ எடுத்த டேட் வந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும், கொடுத்துருக்கணும். இன் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ அதையும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. வெறும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்ளை பண்ணா அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா கேண்டிடேட்டுடைய லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அதாவது இடது கை பெருவிரல் ரேகைன்னு சொல்லுவாங்க, இடது கை கட்டை விரல் ரேகை, அதை வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட சைஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10 KB ல இருந்து 50 KB குள்ள இருக்கணும். நெக்ஸ்ட் கேண்டிடேட்டோட சிக்னேச்சர், அவங்க பேரை வந்து சைன் பண்ணுங்க. இப்ப சஞ்சய்ன்றதே இப்படி சைன் பண்ணீங்கன்னா இப்படி சைன் பண்ணுவீங்க. அந்த சைனை வந்து ஸ்கேன் பண்ணி 10 to 50 KB அதையும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கேண்டிடேட் பேரண்ட்ஸ் இல்ல கார்டியன் சிக்னேச்சர், அப்ப அவங்க அப்பா அம்மா சிக்னேச்சர் யாராவது ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களை வளர் காப்பாளர் இருக்காங்களா அவங்க சிக்னேச்சரையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மார்க் ஷீட் இண்டிகேட்டிங் மார்க் இங்கிலீஷ் இன் சப்ஜெக்ட் இன் டிப்ளமா, அதாவது டிப்ளமா வச்சு அப்ளை பண்றவங்க இங்கிலீஷ்ல எவ்வளவு எடுத்தீங்கன்ற மார்க்கை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். 10th 12th வைக்கிறவங்களுக்கு டைரக்டா இங்கிலீஷ்ல என்ன மார்க்ன்றது தெரிஞ்சிடும். அதனால அவங்க வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. டிப்ளமால படிச்சவங்க மட்டும் இங்கிலீஷ் வச்சுக்கிறதுக்கு பாத்துக்கோங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 250 rupeesங்க. சோ 250 ரூபாய் இருக்கு. அதை வந்து நீங்க பே பண்ணலாம், ஆன்லைன்லயே பே பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா சலான் மூலமாவும் பே பண்ணலாம், ஆக்சிஸ் பேங்க் எதனா இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு பர்சனல் மெயில் ஐடியும் இருக்கணும், ஒரு மொபைல் நம்பரும் இருக்கணும். பர்சனல் மெயில் ஐடி இருக்கணும், அதே மாதிரி மொபைல் நம்பர் இருக்கணும். கேண்டிடேட் வந்து ஆதார் கார்டு வச்சிருக்கணும், அதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வேற எதுவும் சொல்லல, அவ்வளவுதான். இப்போதைக்கு இது போதும்னு சொல்லியிருக்கேன். இவ்வளவுதான். இதுதான் நீங்க வைக்கிற டாக்குமெண்ட்ஸ். இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடா கிடையாது. அடுத்தது COVID-19, அது வந்து உலகத்தையே அச்சுறுத்தி வருது. ஸோ அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் அப்போ வந்து அவங்க வந்து ஒரு டெஸ்ட் சொல்லுவாங்க, அப்போ வேணும்னா அதை எடுத்துட்டு போகணும், இல்லைன்னா இல்லை. ஸோ அப்போ பார்த்துக்கலாம். எக்ஸாம் அப்போ தான் அது சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னலாம் இருக்கு இந்த எக்ஸாம்லன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ எந்த டேட்ல இருந்து என்ன டேட்டுக்குள்ள பிறந்தவங்க எல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் பிளாக் நான் அதை பத்தி பேச போறேன். ஸோ என்ன டேட்ல இருந்து என்ன டேட்டுக்குள்ள பிறந்தவங்க இதுக்கு எலிஜிபிள்னு பாத்தீங்கன்னா 16 ஜனவரி 2001, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 16 ஜனவரி 2001 இருந்து 29 டிசம்பர் 2004 பிறந்தவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? சோ அப்பர் ஏஜ் லிமிட் ஆன் தி டேஷ் இங்க பாருங்க,
enrollment is 21 years. அப்ப upper age limit வந்து 21 years வச்சிருக்கான். அதனால தான் அவனே கிளிக் பண்ணி கொடுத்துட்டான். 16 ஜனவரி 2001 ல இருந்து 29 ஜனவரி டிசம்பர் 2004 வரையும் பிறந்தவங்க எல்லாரும் இதுக்கு எலிஜிபிள். சோ என்னென்னலாம் இருக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லிருக்கான். இப்போ நீங்க குரூப் X க்கு அப்ளை பண்றவங்களா இருந்தா past intermediate 10+2 equivalent examination with mathematics, physics and English from an education board அப்படினு சொல்லிருக்கான். அப்ப நீங்க வந்து 10th +2 ஒன்னு படிச்சிருக்கணும், இல்லனா டிப்ளமோல படிச்சிருக்கணும், மேக்ஸும் படிச்சிருக்கணும், பிசிக்ஸ் படிச்சிருக்கணும், கண்டிப்பா இங்கிலீஷ் படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லிருக்காங்க. டிப்ளமோல வந்து 50 அதுல வந்து இன்னொரு கண்டிஷன் சொல்லிருக்கான். 50% ஆஃப் மார்க் வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும், இங்கிலீஷ்ல எடுத்துக்கணும். ஓவரால் பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கணும்? 50% இருக்கணும். இத வந்து சொல்லிருக்காங்க. சோ அத வந்து செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிருக்கான். குரூப் Y க்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்கானா அதே 10th +2 கண்டிப்பா பாஸ் பண்ணிருக்கணும். இல்லையா ஈக்குவலன்ட் எக்ஸாமினேஷன் இன் எனி ஸ்ட்ரீம் சப்ஜெக்ட் ப்ரொவைடட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படினு சொல்லிருக்காங்க. இதுலயும் நீங்க வந்து கண்டிப்பா ஓவரால் பெர்சன்டேஜ் 50% எடுத்துக்கணும், 50% இங்கிலீஷ்ல எடுத்துக்கணும். இல்லையா வொகேஷனல் குரூப் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல அப்படினு சொல்லிருக்காங்க குரூப் Y க்கு. ஓகேங்களா? வொகேஷனல் குரூப்லயும் கண்டிப்பா 50% ஆஃப் மார்க் இங்கிலீஷ்ல எடுத்துக்கணும்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் குரூப் Y மெடிக்கல் அசிஸ்டன்ட் வந்து சொல்லிருக்காங்க பாஸ்ட் 10th +2 அதே மாதிரி இன்டர்மீடியேட் ஈக்குவலன்ட் எக்ஸாம் வித் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் இங்கிலீஷ்னா சயின்ஸ் குரூப் அப்ளை பண்ணவங்களும் கண்டிப்பா இந்த குரூப் Y க்கு அப்ளை பண்ணலாம். சயின்ஸ் குரூப் இருக்கவங்க அதுலயும் கண்டிப்பா ஓவரால் வந்து 50% ஆஃப் மார்க் எடுத்துக்கணும், 50% வந்து கண்டிப்பா இங்கிலீஷ்ல எடுத்துக்கணும். இததான் அவங்க சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க பாருங்க. டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா நீங்க எதுக்கு மட்டும் தான் எலிஜிபிள்? குரூப் X க்கு மட்டும் தான் எலிஜிபிள். கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் குரூப் X எக்ஸாமினேஷன் அப்படின்றத தெளிவாவே கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 10th +2 முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க குரூப் X க்கும் போலாம், குரூப் Y க்குமே போலாம். ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்போ வேற எதனா டவுட் இருக்கா அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ல? அதெல்லாம் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சோ வேற எதுவும் உங்களுக்கு இப்போதைக்கு டவுட் வர தேவையில்லை. இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க டாட்டூ போட்டிருக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். டாட்டூ வந்து அலோ பண்ண மாட்டாங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல, அதையும் நான் சொல்லிடுறேன். டேட்டூ எல்லாம் கையில போட்டுட்டு இருந்தீங்கன்னா வந்து கேட்டுட்டு இருக்காதீங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல தான் கேட்பீங்க. ஓகேங்களா? அதை நான் சொல்லிடுறேன், அலோ பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதாங்க. சிலபஸ் வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் சிலபஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் என்னென்ன டெஸ்ட் இருக்குன்றதையும் சொல்லிட்டாங்க. மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்கு, ஃபேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் எத்தனைலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ரிட்டன் எக்ஸாம் மட்டும் தாங்க, அடுத்ததுலாம் பிசிக்கல் தான். அதனால ஒன்றும் பயம் இல்லை, அதெல்லாம் கரெக்டாக ஈஸியாக பண்ணிடுங்க ஃபேஸ் 2லாம் போனீங்கன்னா. ஸோ இதை பத்தின மற்ற டீட்டெயில்ஸோடு நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன் அடுத்த வீடியோவில். அதுக்குள்ள வந்து இந்த நோட்டிபிகேஷன் வந்து நாங்க கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணி வைக்கிறோம், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்து வைக்கிறோம். சோ என்ன டவுட்ஸா இருந்தாலும் அதுல போய் பாத்துக்கோங்க. பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். அதாவது 1600 மீட்டர் வந்து ஓடணும், 10 புஷ்அப் எடுக்கணும், 10 சிட்டப் எடுக்கணும், 20 ஸ்குவாட்ஸ் எடுக்கணும். இதே மாதிரி தான் இருக்கும் நார்மலா எப்படி மத்த இதுக்கு இருக்கிற மாதிரியும். சோ அதனால நீங்க வந்து எதுவுமே பயப்படாதீங்க, அதெல்லாம் நார்மலா தான் இருக்கும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் ஆக வேண்டியது ரிட்டனுக்கு மட்டும் தான். ரிட்டன்ல என்னென்ன சிலபஸ் இருக்கு, அதை எப்படிலாம் படிக்கணும்ன்றதை அடுத்த வீடியோல வந்து நான் தெளிவா சொல்றேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி முதல்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு முறை தெளிவா வாசிங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, அதை நாங்கள் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். இதுக்கான பேட்சஸ் வந்து நியூ பேட்ச் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு, வந்து சேரணும்னு நினைக்கிறோம், சேர்ந்து படிச்சு பயன்பெறுங்க. தேங்க்யூ.